நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் 3 நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா. இல்லை, அம்மாவுக்கு இது பெரிய சாக்காக இருக்கும். இதை பாருங்க, மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் அது என் டியூட்டி. ஆனால் மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் டூ மச். அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னா இப்பயே சொன்னாதான் அவங்களுக்கு பேக்கப் பண்ண டைம் கிடைக்கும். சைக்காலஜிக்கலாக மனதளவில் தயாராகவும் முடியும். கிளவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா. அதனால் இப்போயே போய் உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. மனைவிடம் வழக்கம் போல் தலையாட்டினான் சதீஷ். தைக்குத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன் சோபாவில் உட்கார்ந்திருந்தான். புத்தகிலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி. அம்மா, நான் பாட்டிய பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சுருக்கேன். அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்கிற என்றாள். தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ். அவளோ தைரியமாய் பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள். கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜின் மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ். இவ்வளோ காலமாக பாட்டியை நாம தான் பார்த்துண்டாச்சுமா. இனியும் பார்த்துக்கிறது கஷ்டமா? பாட்டி நன்னா தானே இருக்கா. அவளால் அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்குது? அவன் பதில் சொல்லவில்லை. தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி. சதீஷ், என் சித்தி கொடுமைக்காரி. உன்னை பிரசவிக்க அவங்க எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாமல் தானே பிரசவம் பார்த்தவங்கடா. அதுக்காக தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் வச்சுருக்கேன். நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்க. உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தாங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க. அதுக்காக தான் மாதமாக முதியோர் இல்லத்தில் 1500 ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேம்மா. நாம் இருக்கிறப்போ அவங்க ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே சேர்க்கணும்? பாட்டிக்கு நாம் மட்டும் இல்லையம்மா, அத்தை கூட இருக்கா இல்லையா? வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. அவள் மகள் அவங்களுக்கு ஒரு வேளை சோறு ஒழுங்காக கூட போட மாட்டாடா. அது தெரிஞ்சு தான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நான் முடிவு செஞ்சுருக்கேம்மா. பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி. பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு? ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க? தங்கள் அரைக்கதவை பார்த்தான் சதீஷ். உள்ளே போயிருந்தால் சத்யா. வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான். பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா. மகனை அருவருப்புடன் பார்த்தாள் ஜானகி. அவளுக்குள் ஏற்பட்ட போகம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது. பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள். சதீஷ், நன்னா யோசிடா, இது சரியில்லடா. நாங்கள் நல்லா யோசிச்சாச்சுமா. மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி. உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பக்குவமாய் நானே அவங்க கிட்ட சொல்கிறேம்மா. பதில் ஏதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி. சிறுவதிலே தாயை இழந்த சித்தியிடம் பல கொடுமைகள் அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தாள். சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாவே பாவித்தாள். ஜானகி நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமாக இருக்கவில்லை. அவள் ஜானகியை பற்றி இல்லாதும் பொல்லாதும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி. அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது. மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள். ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது. அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கோ தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுக்க மறுகணமே அங்கிருந்து மாயமாகிவிட்டாள். பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை. நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன. அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள். மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர். சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை. மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள். உனக்கும் நான் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம். சும்மா பாரங்கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தவங்க. அப்போ நீங்கள் என்னை பாரமானு நினைத்திருந்தீங்கன்னா இப்படி செஞ்சுருப்பீங்களா? ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற. என் பொண்ணுக்கு 3 பிரசவம் பார்த்தேன். பெற்று வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை. விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகளை பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிது தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி. சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவளுக்கு போதுமானதாகவே இருந்தது.
அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது. மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர். அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தபோதுதான் மெஸ்ஸை அவர்கள் மூடினார்கள். பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாக வருத்தப்பட்டனர். அவ்வளோ ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள். சதீஷிற்கு திருமணமாக வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது. அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தவள். அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகள் எதிரிலும் அதேபோல் பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளே இல்லை. ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி. அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சுருக்காங்க. இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். இந்த வயசான காலத்தில் அவங்கக்கிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது. அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதே தவிர்த்து வந்தாள் சத்யா. அவர்கள் புதிய வீட்டுக்கு பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை. அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை. தனக்கு பிடிக்காத எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தாற்போல் சொல்லத் துவங்கினாள். விசாலம் சத்தமாய் பேசுவது, வெற்றிலை பாக்கு போடுவது, லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காட்டத்தில் நின்று போயின. சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம். ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை. விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்லம் குண்டை போடுகிறான். பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்தம் பந்தங்களை இவர்கள் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. கோவிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ். அவள் அறைக்கு வந்தபோது 10 வயது கூடியது போல் தளர்ந்திருந்தாள். அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை. நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்தாள் விசாலம். பின்பு மருமகளிடம் சொன்னாள், பரவாயில்லை, அவன் என்னை நடுத்தருவில் விட்டுலையே, பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்க தானே வச்சுருக்கான். என்ன பிரச்சனைனா, நான் இத்தனை நாளாக உன் நிலையிலேயே இருந்துட்டேனே ஜானு. உன்னை விட்டு பிரியது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. கண்களை பெரிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி. அன்று இரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை. முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள். என்றாலும் ஜானகி வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள். மறுநாள் காலை சீக்கிரமாக சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகன் மருமகளும் வருவதற்கு சற்று முன்னதான் வந்தாள். ஏண்டி ஜானு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட? நான் என்னென்னவோ நினச்சி பயந்து போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே தவிர வேற எதுவும் சொல்லவும் இல்லை. அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகி கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள். என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற? உங்களை விட்டுட்டு நான் எப்படிம்மா தனியாக இருப்பேன்? சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா? அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இங்கேருந்து போகிறோம். என்னடி சொல்கிற ஜானு, நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா? இல்லைம்மா, நாம் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல. நான் பழையபடி மிஸ் ஆரம்பிக்க போகிறேன். நாம் 2 பேருமே நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம். விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள், ஜானு, என் ராசாத்தி, வேணாண்டி, எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனமான செஞ்சிடாதடி. நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன்டி. சீக்கிரமே செத்துடுவேன். என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துக்கிடாதடி. நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் 7 ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பாக இருந்தால் கூட உன் கடனை தீர்க்க முடியாதுமா. மாமியாரின் காலையில் இருந்து உட்கார்ந்திருந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள். உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது? அம்மா, எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்குது. அதனால தான் என்னை அவங்க கூட வச்சுருக்காங்க. ஒரு நாள் நானும் அவங்கள மாதிரி ஓய்ஞ்சிடுவேன். அப்போ எனக்கும் முதியோர் இல்லம்தான் போக வேண்டி வரும். அது புரிஞ்சு இப்போவே நான் முழிச்சுக்கிட்டேன். அதான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னாள். நல்ல வேலையாக அந்த மிஸ்ஸு வீடு இப்போ காலியாகத்தான் இருக்குது. நான் மிஸ்ஸு ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அம்மா, நமக்கு பெரிய செலவில்லை. உடுக்க துணி, இருக்க கூரை, வயிற்றுக்கு சோறு, இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். மீதி ஆகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன். என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தால் கூட
என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்படுறேன். உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான்டி ஜானு, அவன் நல்லவண்டி. உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான்டி ஜானு, அவன் நல்லவண்டி. சுயமாக முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைம்மா. தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தாள் பாட்டி விசாலம். அம்மா, எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீட்டில் சுதந்திரமாக இருக்கலாம். நீங்கள் சத்தமாக பேசலாம், வெத்தலை பாக்கு போடலாம், லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம். மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதாள் விசாலம். அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை. மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி. அவன் எரிமலையாக வெடித்தான். அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா? நான் இங்கே மட்டும் சும்மாவாக உட்காந்துருக்கேன். அம்மா, நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். தங்கள் சூட்கேஸுகளை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி. அது வீணாக போகாதுடா, அப்படியே வச்சுக்க சொல்லு. 30 வருஷம் கழித்து நீங்கள் போகிறப்ப உபயோகமாக ஆகும். திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற போகணும்? ஆள் கூட ஏற்பாடு செய்யலை என்றாள் மருமகள் சத்யா. பதில் பேசவில்லை ஜானகி. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்த்திய மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.